மாயன்க் அகர்வால் அடிச்சு தள்ளி தெறி போட்டு தெறிக்க விடுறாரு. இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்சுக்கு அப்புறம் என்னென்ன கலவரம் நடந்துச்சு எக்ஸ்பிளிசிட்டா வந்து அவரோட வீக்னஸ் வந்து வெளிப்படுத்திட்டாரு. அந்த ஒரு ஓடிஐ சீரிஸ் ஆடிதான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா சாம்பியன்ஸ் டிராஃபில டைவ் அடிக்க போறோம். இந்த ஓப்பனிங் காம்போ இருக்கானுங்க பாரு, இந்த பிரப் சிம்ரனும் அபிஷேக் சர்மாவும் எபா டே யாரா இவனுங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் வந்து டெவான் ஜேக்கப்ஸ்க்கு வந்து எக்ஸைட்டடா இருக்கீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அதாவது 2 பேரும் வந்து கேட்ச் பிடிக்க போய் இடிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஹாரிஃபைங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 15-20 செகண்ட்ஸ்க்கு வந்து 2 பிளேயர்ட்டையும் மூவ்மெண்டே இல்ல. ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. சோ எஸ், போன வாரத்தோட கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். டு ஸ்டார்ட் வித் இந்தியா vs ஆஸ்திரேலியாவோட ஃபைனல் டெஸ்ட் சிட்னில நடந்தது பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இது ஒரு ஹாட் டாபிக்னால இதுல பெருசா நம்ம வந்து கவர் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன். இந்தியா பெரிய நியூஸ் என்னன்னா, ரோஹித் சர்மா வந்து அவுட் ஹிம்செல்ஃப் அவுட் அண்ட் பும்ரா வந்து கேப்டன் ஆயிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு 185 அடிச்சாங்க. ஆஸ்திரேலியா வந்து அதுக்கு பதிலுக்கு 181 தான் அடிச்சாங்க. அப்பாடான்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடும்போது நடுவுலயே வந்து பும்ராக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடுவில் போனதுனால ஒரு பீதியோட செகண்ட் இன்னிங்ஸுக்கு போனோம். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணோம். அவங்க டார்கெட் 160 சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம பும்ரா வேற இல்லை. பிரசித் கிருஷ்ணா வந்து ரொம்ப எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்மே ஒரு 3 விக்கெட் எடுத்து எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. பட் ஆனா பவுலிங் வந்து எவ்வளவுதான் காப்பாற்றுறது, பேட்டிங் கொஞ்சமாச்சும் தானே பவுலிங் வந்து நம்ம போட்டு இது பண்றது. ஸோ எஸ், நம்ம அன்பார்ச்சுனேட்லி வந்து ஃபைனல் டெஸ்ட் தோத்துட்டோம். ஸோ இதுல ஸ்பெஷலா பிளேயர் ஆஃப் த மேட்ச் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸ்காட் போலண்ட் ஆஸ் வி சா இன் ஃபோர்த் டெஸ்ட், ஃபிஃப்த் டெஸ்ட்லயே வந்து பயங்கரமா பவுலிங் போட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் எடுத்து எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல. ஸ்டார்ட் போலாண்டு திடீர்னு வந்து ஆஸ்திரேலியாக்கு இதை போடுறாரு. நம்ம ரிசர்வ் பண்றோட இன்னிங்ஸ் சொல்லலாம். லைக் வந்து எப்படி ஃபோர்த் டெஸ்ட்ல வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ், ஐ மீன் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து அவர் பிளேயே மாத்திட்டு ரொம்ப அடி வாங்கிட்டு நம்மளாம் பார்த்துருக்கோம். லைக் அங்கே கிளிப்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. லைக் அடி வாங்கிட்டு தன்னோட நேச்சுரல் கேமே விட்டுட்டு ரொம்ப டிஃபென்சிவா டீமுக்காக ஆடிட்டு இருந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல போடா மயிர ஆச்சுன்னு சொல்லிட்டு அடிக்க பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஸ்கோர் ஒண்ணுமே இல்லை போர்ட்ல. நீ வந்து ஒண்ணு பின்னுக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நீ போய் அடிக்கதான் போகணும். ரன்ஸ் ஒன்று கொஞ்சம் செட் பண்ணாதான் உன்னால டிஃபெண்ட் பண்றதுக்கு டோட்டல் இருக்கும். அந்த மாதிரி அடிக்க போயிட்டு ஒரு 60 ரன் அடிச்சாரு. ஸோ இதுதான் நிலவரம். ஸோ இதுக்கப்புறம் நடந்த கலவரம், அதாவது ஆஃப்டர் இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்சுக்கு அப்புறம் என்னென்ன கலவரம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விராட் கோலியை போட்டு பயங்கரமா பேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 4வது ஸ்டெப்ல நீ போட்டாலும் நான் கார்டு எடுத்துட்டு அங்க போய் ஆடி அவுட் ஆகும்டா அப்படின்ற மாதிரி நம்ம விராட் கோலி அண்ணா வந்து நீங்க எங்க போட்டாலும் நான் அங்க போய் தான் அவுட் ஆவேன்னு சொல்லிட்டு ஆஃப் ஸ்டைல்ல நீங்க, அதாவது இப்போ புதுசா கிரிக்கெட் கத்துக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சிச்சு. அவ்வளோ ஒரு எக்ஸ்பிளிசிட்டா வந்து அவரோட வீக்னஸ் வந்து அவரு வெளிப்படுத்திட்டாரு. பாத்தீங்கன்னா ரவி சாஸ்திரியே வந்து இப்போ ஒரு இதுல வந்து வச்சு குழந்துட்டாரு. இது மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலியும் ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுங்கடா, டொமஸ்டிக் கிரிக்கெட் ரெகுலரா ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்துட்டாங்க. ஸோ இப்படி சொன்னோன்னா பயங்கரமான டாக்ஸ் போயிடுச்சு. ஒருவேளை உண்மையிலே ரோஹித் சர்மா விராட் கோலியோ வந்து திரும்பவும் வந்து டொமஸ்டிக் ஆடணுமா? ஏன்னா 40 வயசுல சச்சின் வந்து இது ரன்சி ஆடி இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல அந்த வீடியோலாம் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏஜ் இஸ் நாட் அ லிமிட் ஃபார் லேர்னிங்ன்ற மாதிரி நீங்க வந்து டச்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து திரும்ப அந்த கேமுக்கு வந்து நீங்க பேசிக்ஸ்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கல தப்பு இல்லைன்ற மாதிரி ரவி சாஸ்திரி வந்து அவங்க டொமஸ்டிக் ஆடணும்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு மெயினா. அண்ட் அதுவுமே இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ அது மட்டும் இல்லாம ரூமர்ஸ் வெளியாயிட்டு இருக்கு. சரியா, விராட் கோலி வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி முடிச்சதுக்கு அப்புறம் இங்கிலாந்துல போயிட்டு இங்கிலாந்து கவுண்டி ஆட போறாராமா. ஏன்னா அடுத்து இங்கிலாந்து அகைன்ஸ்டா தான் நம்மளுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. சரியா, சோ அங்க போயிட்டு இங்கிலாந்து கவுண்டி ஆட போறாரு அப்படின்ட்டு. அப்படி உண்மையிலேயே பண்ணாருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு விராட். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருச்சு லைக் ஹிஸ் பிளேஸ் இஸ் நாட் கேரண்டிட் இன் தி டீம் எனிமோர் அப்படின்னு. இஸ் பிளேஸ்ன்றதை விட இஸ் டெக்னிக் இஸ் நாட் கேரண்டிட். அவுட் ஆறாரு இங்கே ஆஸ்திரேலியால அவுட் ஆறாருன்னா இங்கிலாந்து ஈஸியா அவுட் ஆயிருவாரு. ஸோ விராட் கோலி இஃப் ஹி டஸ் தட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ அனதர் பிக் திங் ஃபார் இந்தியா என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி தான். சாம்பியன்ஸ் டிராஃபில அதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்து கூட ஒரு டூர் இருக்கு இந்தியால. அதாவது இந்தியா வந்து இங்கிலாந்து கூட வந்து ஒரு ஓடிஐ சீரீஸும் ஒரு T20 சீரீஸும் இருக்கு. ஸோ அந்த ஓடிஐ சீரீஸ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து கடைசி ஓடிஐ சீரீஸ் பிஃபோர் சாம்பியன்ஸ் டிராஃபி. அந்த ஒரு ஓடிஐ சீரீஸ் ஆடி தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா சாம்பியன்ஸ் டிராஃபில டைவ் அடிக்க போறோம். தெரியல இவ்வளவு நாள் T20யும் டெஸ்ட் மேட்சா ஆடிட்டு எப்படி ஒரு ஓடிஐ சீரீஸ் வச்சுட்டு எப்படி நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபிக்குள்ள போயிட்டு அந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. பார்ப்போம். ஸ்குவாட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. சாம்பியன்ஸ் டிராஃபி ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பா எக்ஸ்க்ளூசிவா அதுக்கு நம்ம ஒரு வீடியோவே போடுவோம். ஸோ இங்கிலாந்து டூரோட ஸ்குவாடும் சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாடுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. லைக் வந்து 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். பும்ரா வந்து இப்ப ரெஸ்டர்ல இருக்காருல்ல, சோ அவர் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி திரும்ப வருவாரு. பெருசா அந்த சேஞ்சஸும் இருக்காது. இங்கிலாந்துல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, இங்கிலாந்து கூட யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க வந்து மேபி தே கேன் கெட் அ பிளேஸ் இந்த டீம் சொல்லலாம்.
ரிஷப் பண்ட் வந்து எடுக்கிற மாதிரி பிளான்ஸ்ல இல்ல இந்தியன் டீம் ஃபார் ஓடிஐஸ். பட் ஆனா இந்த இந்தியா vs ஆஸ்திரேலியா கூட வந்து நல்லா விளையாடுனதுனால மேபி அவர் எடுக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கலாம். மேபி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு ஃபால் கோஸ் குட் he can be playing the Champions Trophy for India in the playing 11s. So that's it. இந்தியா பத்தி இருக்கிற எல்லா அப்டேட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ வெளியூருக்கு போகுமா? பரத் சொல்லுங்க பரத். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான், அது ஒரு செத்து போன மேட்ச் தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ நம்மளுக்கும் சான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சது. இருந்தாலும் அந்த மேட்ச் வந்து நல்லாவே போச்சு. கேப் டவுன்ல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு மேமோட் டோட்டல் 615 அடிச்சாங்க. அண்ட் அதுலயுமே ஸ்பெஷலா சொல்லணும்னா ரயன் ரிக்கில்டன் மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு 200 அடிச்சாரு. அண்ட் டெம்பா பவுமா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் கதை தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ச் எப்படி போக போகுதுன்ட்டு. அண்ட் ஏன்னா பாகிஸ்தானுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே 197 ஆல் அவுட் சம்திங், அந்த ஒரு பிலோ 200 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இன்னிங்ஸ்ல பாகிஸ்தான் ஃபாலோ ஆனாங்க, நல்லா ஆடினாங்க. ஆக்சுவலி ஒரு 400 பிளஸ் அடிச்சாங்க. ஒரு ஓகே ஓரளவுக்கு ஆடினாங்க. 65 ரன்ஸ் 62 ரன்ஸ் டார்கெட் கொடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் வின் கேண்டர் ஈஸியான வின். அதுக்கு அடுத்து வந்து ஸ்ரீலங்கா நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸ். இது வந்து ரொம்ப ஒன் சைடா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நியூசிலாந்து 2 மேட்சுமே வந்து டாமினேட்டட் ஸ்ரீலங்கா T20 வந்து ஒரு செம்ம ரெக்கனிங் ஃபோர்ஸா இருக்காங்க. அதை நம்ம டோர்லயே பார்த்தோம் இல்லையா, இந்தியா ஸ்ரீலங்கா டோர்லயே பார்த்தோம். அதே மாதிரி நியூசிலாந்துக்கு பாத்தீங்கன்னா மார்க் ஹென்ரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து 4 விக்கெட் எடுத்தாரு. மார்க் ஹென்ரி இல்லடா, மேட் ஹென்ரி. நம்ம கூட போட்டாரு. இது செமிஃபைனல்ஸ் வச்சு செஞ்சு விட்டாரு. அவர்தான் இன்னுமா விளையாடுறாரு அந்த மேட்ச். அவர் ராஜ்தான் இருக்கு. அவர் பெருசா எனக்கு தெரிஞ்சு ஏஜ் ஆன மாதிரி தெரியல. நல்லா ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்தாரு. 4 விக்கெட் ஹால் எடுத்தாரு. சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். செகண்ட் மேட்ச் வந்து ஒரு 37 ஓவர்ஸ் கான்டெஸ்ட் ஆயிடுச்சு மழைனால. ரச்சின் ரவீந்திரா ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ். நல்லா வந்து ஒரு 63 பால் 75 79 அடிச்சாரு. சூப்பரான ஒரு அக்ரெசிவான இன்னிங்ஸ். அண்ட் பவுலிங்லயுமே வந்து இட் வாஸ் ஆல் ரவுண்ட் ஷோ பை நியூசிலாந்து. சாண்ட்னர் வந்து அவர் தான் கேப்டன். அப்கோர்ஸ் நீங்க எடுத்தீங்க, எங்களோட பழைய பொக்கிஷம், இப்போ இனிமேட்டு உங்கள் பொக்கிஷம். நல்லா கேப்டன்சி பண்ணாரு. இவ்வளவுதான் வந்து அந்த சீரீஸ்மே முடிஞ்சிருச்சு. சோ எஸ், இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக்ல இறங்கிடுவோமா? சொல்லுப்பா விஜயசாரி டிராஃபி வழக்கம் போல என்ன அப்டேட்ஸ்? விஜயசாரி எப்பயும் போல கரெக்ட் தான் விஜயசாரி. நம்ம வந்து வி ஆர் இன்டு தி பிசினஸ் எண்ட் ஆஃப் விஜயசாரி. சரியா, லைக் வந்து வி ஆர் இன்டு தி குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல்ஸ் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த வீக் நடந்த சில முக்கியமான இன்சிடென்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஒன்ஸ் அகைன் கருண் நாயர் 8 செஞ்சுரி. அவர் வந்து 542 ரன்ஸ் வச்சிருக்காரு. அவரோட ஆவரேஜ் 542. நான் ரிப்பீட் பண்றேன், அவர் ஆவரேஜ் ஒரே தடவை தான் அவுட்டே இருக்காரு இது வரைக்கும். அண்ட் இஸ் இன் சப்ளைம் ஃபார்ம். கம்பேக்னா இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி கருணாயரை பத்தி ஸ்பெஷலா நாங்க ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அவர் கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ பாருங்க. முன்னாடி எப்படி இருந்தாரு, இப்போ கருணாயர் எப்படி வந்திருக்காரு, கம்ப்ளீட்டான வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. ஆமா, இப்ப நம்ம கருண் நாயர் வந்து பேசுறோம்ல, கருண் நாயர் நீ என்னடா கம்பேக் கொடுக்குற, நான் ஒருத்தருக்கேன்டா கம்பேக் கொடுக்க அப்படின்ட்டு மாயன்க் அகர்வால் போன வீடியோல பேசியிருந்த ஒரு மாயன்க் அகர்வால் 3.0 அப்படின்ட்டு இப்போ 4.0 மாதிரி அடிச்சு தள்ளி தெறி போட்டு தெறிக்க விடுறாரு. இப்ப அவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரர் விஜயசாரி டிராஃபில 613. போன வீக்ல வந்து கருண் நாயர் இருந்தாரு. இந்த வீக் அவரை ஓவர்டேக் பண்ணிட்டாரு அகர்வால். இப்ப அவரு இருக்காரு. அவரோட ஆவரேஜுமே வந்து 152 சம்திங். 4 மேட்ச் அவுட்டா இருக்காரு. அவரும் போட்டு சூப்பரா ஆடுறாரு. 2 பேரும் மாத்தி அடிக்கிறாங்க. இந்த பாகுபலி ராணா தகுபதி மாதிரி ஒரு ஃபைட்டு. அவரும் வந்து செம்மையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு விஜயசாரியில. அண்ட் இன்னும் கொஞ்சம் நோட்டபிள் மென்ஷன்ஸ் பார்த்தோன்னா வந்து ஆயுஷ் மாத்ரே 17 year old guy from Mumbai. கரெக்ட். ஆமா, நம்ம போன வீடியோல பார்த்தோம். அவரும் இந்த தடவையும் பாத்தீங்கன்னா ஒரு 90 பால்ஸ்ல வந்து ஒரு 140 சம்திங் ஏதோ அடிச்சாரு. செம்ம அக்ரெசிவ். எங்க இருந்து வராங்கன்னே தெரியல இந்த பசங்கலாம். இந்த இளம் கன்று பயம் அறியாது. ஒரு வீக்குமே நம்ம அப்டேட் பார்க்கும்போது ஒரு யங்ஸ்டர் எங்கேயா வந்து ஷைன் ஆயிட்டு தான் இருக்காங்க. சோ இந்தியாஸ் காட் a lot of talents but we need to put it in a right place. அதே மாதிரி நல்ல இப்போ யங்ஸ்டர் பத்தி பேசுறோமா, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஸ்ரேயாஸ் ஐயர். அவருமே ஒரு 130 அடிச்சாரு. ஓகேவா, அவருமே சம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வருது இல்லையா, செலக்ஷன்ல கண்டிப்பா இருப்பாரு. நல்ல இஸ் இன் வெல் ஆயில்டு பிளேயரா தான் இப்போ வந்து இருக்காரு டொமஸ்டிக்ல. ரஜத் பட்டிடர் நம்ம ஆர்சிபி பிளேயர், ஆர்சிபி பொட்டன்ஷியல் கேப்டன். அவருமே வந்து ஒரு 130 அடிச்சாரு. மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் மத்திய பிரதேஷ்க்கு. அன்பார்ச்சுனேட்லி தேர் அவுட் ஆஃப் த விஜயசாரி, பட் ஹீ டிட் a good job. He had a good விஜயசாரி டிராஃபி. இன்னொன்னு இந்த பஞ்சாப் சொல்றோம்ல, நம்ம போன வீக்கே பார்த்தோம்ல, அவங்க வந்து 425 அடிச்சாங்க சௌராஷ்டிராக்கு அகைன்ஸ்டா அப்படின்ட்டு. மச்சான் திரும்ப இந்த வாரமும் 426ரா. மச்சான் யாரா இவனுங்க, எங்க இருந்து வராங்கன்ற மாதிரி மேட்சுக்கு மேட்ச் 400 அடிக்கிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஓப்பனிங் காம்போ இருக்கானுங்க பாரு, இந்த பிரப்சிம்ரனும் அபிஷேக் சர்மாவும். எபா டே யாரா இவனுங்க, லிட்டரலாடா. போன தடவை 300 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பார்த்தோமா, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். இந்த மேட்சும் பார்த்தனா, இந்த தடவையும் பார்த்தனா வந்து 200 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 25 ஓவர்ல. போலவும் தள்ளுறானுங்க. எஸ்பெஷலி பிரப்சிம்ரன் சிங் நோட்டபிள் மென்ஷன். போன தடவை ஒரு எப்படி செஞ்சுரி அடிச்சாரு, இந்த முறையும் ஒரு செஞ்சுரி.
அவரும் வந்து தேர்ட் லீடிங் ரன் ஸ்கோர் விஜயாசாரி டிராஃபில. எனக்கு ஒரு பையன் பிறந்து நான் கிரிக்கெட் டீம்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோயேன், சத்தியமா அவனை பவுலர் ஆக்கிட மாட்டேன்டா. இந்த சிச்சுவேஷன்ல போட்டு அடிச்சு நவுத்துறானுங்கடா. மேட்சுக்கு மேட்ச் 400 அடிக்கிறாங்க. அதை ஒருத்தர் ஒரு டீம் சேஸ் பண்ணுதுன்றப்போ பவுலர்ஸ் பேசுறப்போ இன்னொருத்தரை பத்தி சொல்லணும், வருண் சக்கரவர்த்தி. தமிழ்நாடுக்கு கடைசி ஒரு 3-4 மேட்சா வந்து சூப்பரா போட்டு இஸ் லீடிங் விக்கெட் டேக்கர் ஆஃப் விஜயாசாரி டிராஃபி, 18 விக்கெட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி வேற வரப்போகுது இல்லையா, அதுல வேற குல்தீப் யாதவ் வேற வந்து ஒரு இருக்க மாட்டாரு, ஏன்னா ஒரு சர்ஜரி பண்ணி இன்னும் ரெக்கவர் ஆகலன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சோ வந்து இன்கேஸ் குல்தீப் யாதவ் ஆடல அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை டீம்ல எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரீசன் கொடுத்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி. பொதுவா ஓடிஎல் எடுக்க மாட்டாங்க இந்தியா டீம், டெஸ்ட் T20 தான் ஆடிட்டு இருந்தாரு. இப்போ ஓடிஎல்லையும் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமா, நேத்து தான் வந்து விஜயாசாரியோட ப்ரீ குவார்டர்ஸ் நடந்துச்சு. அதுல வந்து அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு ஒரு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். சொல்லலாம், பட் அன்எக்ஸ்பெக்டட்லி சொல்ல முடியாது. கரெக்ட் தான், பட் லிமிடெட் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருந்தாங்க. பட் அகைன் அன்பார்ச்சுனேட்லி வேர் அவுட். பட் ஆஸ் யூ செட் அன்எக்ஸ்பெக்டட்லி சொல்ல முடியாது. கரெக்ட் தான். அதுலயுமே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆக்சுவலி நல்லா போயிட்டு இருந்துச்சு மேட்ச். நடுவில் ஒரு பேட்டிங் கொலாப்ஸ். விஜய் சங்கர் வந்து ஒரு கடைசி 2 மேட்சா பர்ஃபார்ம் பண்றாரு பேட்டிங்ல. சிஎஸ்கே எடுத்தாங்கன்னு சொல்ல, உண்மையிலே நல்லா ஆடினாரு. பட் அகைன் சோ நம்ம குவார்டர் ஃபைனல்ஸ் இந்த வீக் வரப்போகுது. நல்லா எக்ஸைட்டிங்கான ஒரு 4 டீம். அண்ட் இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஜியோ சினிமா வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் வாட்ச் குவார்டர் ஃபைனல்ஸ் லைவ் ஆன் ஜியோ சினிமா. பாருங்க, எங்களால முடிஞ்ச அப்டேட்ஸ் நாங்களும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பிபிஎல் எஸ். சோ இந்த முறை பிபிஎல் தான், நான் ஜேமி ஓவர்டன் எடுத்துட்டு வர மாட்டேன். ஏன்னா ஜேமி ஓவர்டனையும் தாண்டி இந்த தடவை சூப்பரான சில விஷயங்கள் நடந்துச்சு. அன்பார்ச்சுனேட்டா சில விஷயங்கள் நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் டேனியல் சாம்சன் கேமரூன் பேங்க்ராஃப்டோட கொலிஷன். அதாவது 2 பேரும் வந்து கேட்ச் பிடிக்க போய் இடிச்சுக்கிட்டாங்க. சரியா, அந்த கொலிஷனை வந்து நான் லைவ்ல பாக்குறப்போ டிவில பார்க்கும்போது ரொம்ப ஹாரிஃபைங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 15-20 செகண்ட்ஸ்க்கு வந்து 2 பிளேயர்ட்டையும் மூவ்மெண்டே இல்ல. ஃபார்ச்சுனேட்லி தி பிளேயர்ஸ் ஆர் ஃபைன், பட் தே ஹேவ் பீன் அட்மிட்டட் லைக் தேர் அவுட் ஆஃப் பிக் பேஷ்னு சொல்லிட்டாங்க. இதுல ஒரு இன்னொரு நோட்டபிளான விஷயம், இப்போ இது நடந்துச்சு இல்லையா, இது நடந்ததுனால பார்த்தோன்னா டேனியல் சாம்ஸ்க்கு ரிப்ளேஸ்மெண்டா சிட்னி தண்டர் வந்து ஒரு பிளேயர் சைன் பண்ணிருக்காங்க. யாரும் தெரியுமா? என்ன யார் எடுத்திருப்பாங்க? ஒரு பிளேயர் எடுத்திருப்பாங்கன்னு தான் நினைப்பேன். இன்னொரு பிளேயர் எங்க இருந்தா எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. சிட்னி தண்டரோட அசிஸ்டன்ட் கோச்சா இருந்த டேனியல் கிறிஸ்டியனை அவர் திரும்ப வந்து ரீசைன் பண்ணிருக்காங்க. இது நம்ம நினைச்சு பாரு, இந்த மாதிரி கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து திடீர்னு வந்து பிராவோ வந்து ரீசைன் பண்ணா எப்படி இருக்கும்? ரசலுக்கு பதிலா பிராவோ இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு வந்து இதுல பண்ணு என்னன்னா, அவர் வந்து கடைசியில இறங்கிருக்காரு ஒரு பிஞ்சிட்டு மாதிரி. டேனியல் கிறிஸ்டியன் வந்து இப்ப 6 அடிக்கிறாரு, இப்படி அடிச்சு பில் ஸ்கூப்ல அடிக்கிறாரா இந்த வயசுல? பேக் நினைக்கிறேன் கிரிக்கெட். கண்டிப்பா பசங்களோட ஆடி இருப்பாரா என்னன்னு தெரியல. 41 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கும். பவுலிங்கும் நல்லா போட்டாரு. ஆக்சுவலி ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். தோத்துட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. இந்த மேட்ச் சொல்றப்போ இதை நான் சொல்லி ஆகணும். பிக் பேஷ் வந்து எப்பவுமே நான் இப்போ ஓவர் டேஸ் பார்த்துட்டு இருக்கேன்ல, ஒரு பேலன்ஸ்டு லீகா தான் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சேஸ் பண்ற டீம் ஜெயிக்கும், டாஸ் ஜெயிச்சா வந்து மேட்ச் ஜெயிச்சிடலான்ற சிச்சுவேஷன்ஸ்லாம் அங்க மோஸ்டா இருக்காது. சரியா, ரெண்டுமே ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கும். பட் இந்த வருஷம் என்னன்னு தெரியல, கடைசி ஒரு 8 மேட்சாவே வந்து சேசிங் டீம் தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. நேத்தி மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிச்சது. அதுக்கு முன்னாடி 7 மேட்சோ 8 மேட்சோ தொடர்ந்து சேசிங் டீம் ஜெயிச்சது. அது மட்டும் இல்லாம ஒரு அன்பிலீவபிள் சேசஸ். சரியா, ரொம்ப இப்போ கடைசி 2 சேஸ்மே வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிச்சுவேஷன்ல இருந்து வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான சேஸ். நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பிக் பேஷ் அப்படி பாக்குறேன். இதுதான் வந்து பேசிக்கா பிக் பேஷ்ல நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கப்புறம் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் தோத்துருந்தாங்க. இப்போ அடுத்த 3 மேட்ச் வந்து தொடர்ந்து ஜெயிச்சு இப்போ நவ் தே ஆர் இந்த ஒரு அசெண்டன்சி. எல்லாருக்கும் ஃபேன் ஃபேவரட் டீம் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ். ஏன்னா மேக்ஸ்வெல் ஸ்டாயினிஸ்லாம் எல்லாம் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ற ஒரு டீம். பிக் பேஷ் அவ்வளவுதான். ஸோ எஸ், பிக் பேஷ் அவ்வளவுதான். ஸோ இப்போ பிக் பேஷ்க்கு அடுத்து நம்ம ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஐலாண்ட் நேஷனுக்கு போயிடலாம், நியூசிலாந்து. அங்க வந்து சூப்பர் ஸ்மாஷ் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அங்க நான் வந்து கடைசி 2 வாரமா வீக்லி பீடியல் ஹைப் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா பெவான் ஜேக்கப்ஸ். நான் மச்சான் சத்தியமா சொல்றேன்டா, நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் வந்து பெவான் ஜேக்கப்ஸ்க்கு வந்து எக்ஸைட்டடா இருக்கீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இப்படிதான் வரும்போது டிம் டேவிட்க்கு ஹைப் கொடுத்தேன். ஆமா, டிம் டேவிட்க்கு நான் முட்டு கொடுப்பேன். ஹைப் கொடுத்ததையும் தாண்டி எனக்கு வந்து ஹாபார்ட் ஹரிக்கன்ஸ்ல ஆடுறத பார்த்துட்டு சரைய லான்காஷயர்லாம் அவர் நிறைய ஆடி பார்த்துட்டு மும்பை இந்தியன்ஸ் தான் சரியா டிம் டேவிட யூஸ் பண்ணலன்னா இவரோட ஹரிஷோட சண்டை போடுவேன். சரிங்களா, ஆனா நான் சத்தியமா சொல்றேன், பெவான் ஜேக்கப்ஸ் ஆடுறத பார்த்துட்டு டேவிட்லாம் ஒண்ணுமே இல்ல, பெவான் ஜேக்கப்ஸ் இன்னும் அடுத்த லெவல்ன்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் இஸ் நாட் ஸ்லாகிங் த பால். பிக் ஹிட்டர் தான். சரிங்களா, ஆனா வந்து சும்மா கண்ணை மூடி சுத்துற ஆள் வந்து பெவான் ஜேக்கப்ஸ் அப்படி பார்க்க தெரியல. ப்ராப்பரா டைம் பண்றாரு. அது ஒரு பால் ஒண்ணு முடிஞ்ச ஹைலைட்ஸ் பாருங்க. ஒரு ஆஃப் சைட்ல போடுவாங்க, ஏரி வந்து ஒரு லாஃப்டட் கவர் டிரைவ் ஒன்று 96 மீட்டர்ஸ்க்கு போகுது. அந்த ஷாட் இப்போ யாராச்சும் ஒருத்தர் கவர் டிரைவ் மேல வந்து 6 அடிக்கிறாங்க, இல்ல கவர்ஸ் மேல 6 அடிக்கிறாங்க அப்படின்னாலே வந்து ஒரு நல்ல பிளேயருக்கு உதாரணமா தான். பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. பெவான் ஜேக்கப்ஸ் மோஸ்டா வந்து பிக் ஹிட்டர்ஸ் வந்து லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா வீக்னஸ் இருக்கும் இல்லையா. இவருக்கு எனக்கு தெரிஞ்ச லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டுமே வந்து வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியல. மும்பை இந்தியன்ஸ் ஒரு நைஸ் ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் டிம் டேவிட்.
ஆமா. கண்டிப்பா எனக்கு அப்படிதான் தோணுது. அதான் சொல்றேன். நான் எக்ஸைட்டடா இருக்கேன். பட் நியூசிலாந்துல பெருசா ஸ்பின் எடுக்காது. கரெக்ட் தான். பாப்போம். இந்தியால வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்றது தான் மெயினா இருக்கு. இவங்க இப்படிதான் நீ சொன்ன மாரி டிம் டேவிட்க்கு ஹைப் குடுத்தேன். பட் இந்தியால சொதப்பிட்டாரு. பெவான் ஜேக்கப்ஸ் லெட்ஸ் சி சான்ஸ் குடுத்தாங்கன்னா ப்ரூவ் பண்ணாருன்னா சூப்பர். உண்மையில ஐ அம் எக்ஸைட்டட் டு வாட்ச் ஹிம். அடுத்து வந்து பங்களாதேஷ் பிரீமியர் லீக் பாத்துடலாம். அங்க வந்து 2 இன்சிடென்ட். ஃபர்ஸ்ட் வந்து டஸ்கின் அகமது. சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 விக்கெட் ஆல் எடுத்தாரு. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 7 விக்கெட் ஆல் ஒரு லீக்ல பாக்குறேன். ஜெனரலா T20ல 7 ஃபார் 19. அதான் வந்து T20 ஹிஸ்டரியிலேயே வந்து 3rd பெஸ்ட் ஃபிகர்ஸ்னா பாத்துக்கோங்க. சூப்பரா போட்டாரு. அண்ட் இன்னொன்னு வந்து நுருல் ஹசன். சரியா? நம்ம வந்து ரிங்கு சிங் பார்த்தோம்ல ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கொல்கட்டா வந்து குஜராத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு 29 ரன்ஸ் அடிப்பாரு கடைசி ஓவர்ல. ஆமா, ஆமா. மச்சான் அதே மாதிரிடா. சரியா? 26 ரன் வேணும் கடைசி ஓவர்ல 2 விக்கெட் தான் இருக்கு. கைல் மேயர்ஸ் போடுறாரு டெத் போலிங். அவர் மோஸ்டா ஸ்விங் பண்ற பவுலர் தான். பட் வேற ஆப்ஷன் இல்லாம கைல் மேயர்ஸ் கொடுத்தாங்க. 30 ரன் முடிச்சு விட்டு போயிட்டே இருக்காரு ஈஸியா. 3 6 3 4. கைல் மேயர்ஸ் மூஞ்சி ஃபர்ஸ்ட் ஈன்னு இருந்துச்சு. 26 ரன் டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. மேட்ச் முடியறப்ப எப்படின்றாரு தலைமையில கைய வச்சுட்டு எப்படா அடிச்சா நான் தானே அப்படி அடிப்பேன் யாரா நீ அப்படின்ற மாதிரி செம்ம பர்ஃபார்மன்ஸ். இப்ப நேத்துக்கு தான் பாத்தீங்கன்னா வந்து புது பேஷண்டா SA20 அட்மிட் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஓப்பனிங் மேட்ச் வந்து MI கேப்டன் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் நடந்துச்சு. இப்போ நம்ம எப்படி இந்த ஃபோர்ச்சூன் பரிஷால் இந்த ட்ரின்பாக் யுனைடெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல பட்டாளமான டீம் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இந்த MI கேப்டனே செம்ம டீம். 3 வருஷமா செம்ம டீம். அதுதான் எம்ஐயோட உயிரை எடுக்கிறதுக்குனே அதாவது எம்ஐயோட அந்த இது கெடுக்கிறதுக்குனே வந்த பிரான்சைசி 2 தடவையுமே வந்து பார்த்தோன்னா வந்து பாட்டம் பிளேஸ் ஃபினிஷ். பட் இந்த தடவை நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்று போனஸ் பாயிண்டோட வின் பண்ணிருக்காங்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ட்ரெண்ட் போல்ட் சரியா மும்பைக்கு எப்படி போட போறாருன்ற ஒரு கிளிம்ஸ் காட்டினார் நேத்தி. சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்ப்பையில காட்டினாரு. உங்களோட அடுத்த மேட்ச் வந்து எங்க கூட தான் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட சண்டே மேட்ச். நம்ம நெக்ஸ்ட் வீக்ல அந்த மேட்ச் கவர் பண்ணுவோம். கரெக்ட். அடுத்து வந்து ILT20 ஸ்டார்ட் ஆக போகுது. திரும்ப அதே மாதிரி தான் இந்தியன் டீம்ஸ் தான் மோஸ்டா நிறைய வந்து வச்சிருக்காங்க. MI எமிரேட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வந்து அபுதாபி யுனைடெட் இருக்காங்க. 11th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது சீரிஸ். அண்ட் இந்த சீரிஸ் வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து கான்ட்ரவர்சி நடந்துச்சு. புதுசா லீக்ஸ்லாம் வந்து நடக்கிறப்பதான் கான்ட்ரவர்சி இருக்கும். இங்க முன்கூட்டி நடந்துச்சு. என்னன்னா ட்ரின்பாக் யுனைடெட்ஸ்ல வந்து அல்லா கஜன்ஃபர் இந்த பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மும்பை எடுத்தாங்கல்ல ஆக்ஷன்ல. இந்த அல்லா கஜன்ஃபர் அவங்க வந்து அபுதாபி யுனைடெட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. பட் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாதுப்பா. அதாவது சீரிஸ் நடக்கிறப்போ ட்ரேட் பண்ணுவாங்க சரியா? இல்லைன்னா வந்து இந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இது ட்ரேட் பண்ணுவாங்க. நல்லா ட்ரேடிங்லாம் முடிஞ்சு டிராஃப்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் சீரிஸ்க்கு வந்து 5 நாள் முன்னாடி இந்த ட்ரேடிங் நடந்திருக்கு. இது அம்பாமணி முகேஷ் அம்பாமணி பண்ற வேலையா என்னன்னு தெரியல. பட் ஏதோ ஆடி ஜெயிக்கடா இருக்க பிளேயர் வச்சு ஆடி ஜெயிக்கடா. நீங்க எதுக்கு பிளேயர் கொடுக்குறீங்க? காசு கொடுத்தாங்க கொடுத்தோன்னுவாங்க. சரி காசு கொடுத்தா இவன் கொடுத்தா அவ்வளவுதான் அப்படி போச்சு. அந்த மாதிரி அல்லா கஜன்ஃபர் இப்போ வந்து MI எமிரேட்ஸ் காட்ட போறாரு. ஸோ வந்து பார்ப்போம். as I said league is going to start on 11th. அந்த அப்டேட்ஸ்மே முடிஞ்சா நம்ம வந்து கிரிக்கோடெயின்மெண்ட் சேனல்ல போடுவோம். அதே மாதிரி crick.info இன்ஸ்டா பேஜ்லயும் நம்ம வந்து அப்டேட்ஸ் போடுவோம். இவ்வளவுதான் மச்சான். லீக்ஸ் வைஸ் இவ்வளவுதான் நடந்துச்சு. சோ அவ்வளவுதான் गाइस. மென்ஸ் கிரிக்கெட் ஃபுல்லா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வுமென்ஸ் கிரிக்கெட் பார்ப்போமா? ஓகே. சோ வுமென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா வுமன் வர்சஸ் அயர்லாந்து வுமன் அதுக்கு வந்து ODI ஸ்குவாட் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ODI நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அகைன் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுத்திருக்காங்க. விச் இஸ் a குட் திங். ஹர்மன்பிரீத் கௌரை வந்து கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு ஸ்மிருதி மந்தனா கேப்டன்சில வந்து டீம் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபியூச்சருக்காக பாக்குறோம் அப்படின்ட்டு நிறைய டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்ண நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஆட வைக்கிறாங்க. மென்ஸ் கிரிக்கெட் டீம் பார்த்து கத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லதான் தோணுது. அண்ட் அகைன் ஷஃபாலி வர்மாவை ஸ்னப் பண்ணிட்டு தே கான் வித் பிரத்திகா ராவல். நம்ம வந்து ஷஃபாலி வர்மா அவங்கள நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். அவங்க வந்து இப்போ இந்தியா A, இந்தியா B, இந்தியா C அப்படின்ட்டு டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு சரியா? அதுல வந்து மறுபடியும் ஷஃபாலி வர்மா நம்ம எப்படி போன சீரீஸ்ல சொன்னோம்ல ஹரியானாக்காக அகேன்ஸ்டா ஒரு 110 ஹரியானாக்காக ஒரு 110 பால்ஸ் 190 அடிச்சாங்க அப்படின்ட்டு மேட்சுக்கு மேட்ச் திரும்ப 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 173. 3 மேட்ச் சேர்த்து சொல்றேன் சரியா? போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காளுங்க. ஆக்சுவலி இங்கதான் மேட்ச் நடந்துச்சு. ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்லயும் SSN காலேஜ்ல தான் மேட்ச் நடக்குது. ப்ரீ என்ட்ரி தான். ப்ரீ மேட்சஸ் தான். நீங்க போய் எப்பனா நீங்க போய் பார்க்கலாம். நீங்க இன் கேஸ் இன்ட்ரஸ்ட் இருந்தா போய் பாருங்க. நீங்க எந்த மேட்ச்ல சொல்றேன்னு தெரியல. ஷஃபாலி வர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம் அடிக்கிறதுலன்னு சொல்லிட்டு டொமஸ்டிக்ல போட்டு பொலன்னு போந்துட்டு இருக்காங்க. பாப்போம் இந்தியன் திரும்ப வராங்களான்னு சொல்லிட்டு. கரெக்ட். அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி இந்தியா டீமுக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துட்டாங்கன்னா உண்மையிலே. சோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. சோ இதுல நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நீங்க பாத்துருப்பீங்க. இதே மாதிரி நிறைய கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் அனாலிசிஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஹாட் டாபிக்ஸ் பத்தி நீங்க பேசணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க பேசி மறக்காம கிரிக்கெட் டைம்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.